Hello students, இன்னைக்கு பார்க்க போகிற question exercise 1.1 question number 3 if b into a. ஸோ இவங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 1 2 3 ஃபஸ்ட்டு 2 கொஷனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் கொஸ்டினில் b into a, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. ஸோ கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இப்போ இந்த ஆர்டர் பேராக தான் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வர எலமெண்ட்ஸ் ஃபுல்லாமே இந்த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும். செகண்ட் வர எலமெண்ட் ஃபுல்லாமே இந்த ப்ராடக்ட்டில் செகண்டில் இருக்கும். ஸோ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் -2, 3, -2, 4 இதில் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வருதோ அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் வரும். செகண்ட் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் செகண்ட் செட்டில் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் செகண்டில் வந்திருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்ஸில் செகண்டில் என்னென்ன இருக்குது? 3 4 3 4 3 4. அப்போ செகண்டில் ஃபுல்லாமே நம்மளுக்கு 3 4 3 4 மட்டும்தான் இருக்குது. நம்ம அதுக்கு ஒரே ஒரு 3 4 மட்டும் எடுத்து எழுதுனா போதும். பிகாஸ் செட்டுக்குள்ளே ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. அடுத்து பி இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்ஸில் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம பியில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -2 0 0 3 3. அப்போ இந்த 2 -2க்கு நான் ஒரு -2, இந்த 2 0க்கு ஒரு 0, இந்த 2 3க்கு ஒரு 3 நான் ரைட் பண்ணால் போதும். பிகாஸ் செட்டுக்குள்ளே ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸு வரக்கூடாது. தேர்ஃபோர் ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.